ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர்தான். இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்துமே தன்னை உருவாக்கின ஒருவர் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது. சாதாரண ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் எதை காண்பிக்கிறது என்றால் அந்த பொருளை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அதை உருவாக்கின மனிதனுக்கு அது சாட்சியாக இருக்கிறது. இவர் தான் உருவாக்கினார். அதே போல இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவர் உண்டு என்பதை இயற்கை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அனைவரும் வெளிப்படுத்துகிறார்கள் எங்களை படைத்த ஒரு கடவுள் உண்டு, சிருஷ்டித்த ஒரு கடவுள் உண்டு என்பதை. அவருக்கு பெயர் தான் தேவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்றால் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவர்கள் அல்ல, தேவன். அப்போ ஒருவர் தான் உண்டு. அப்ப இங்க யோவான் என்ன கூற விரும்புகிறார் என்றால், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் ஒருவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்பது முக்கியமான ஒன்று. இரு நாடுகளுக்கிடையே யுத்தம் நடக்குமேயானால் அது சமாதான பேச்சுவார்த்தைக்காக யாரையாவது ஒருவரை அனுப்புவார்கள். இது வழக்கமான ஒன்று. நமக்கு யாரோடாவது வழக்கு இருக்குமேயானால் சமாதானம் பண்ணுவதற்கு நமக்கு அறிந்தவர்களை கூப்பிட்டு நம்ம அனுப்பி வைப்போம். இயற்கையான ஒன்று. கடவுள் இந்த இடத்திலே ஒருவரை உலகத்திற்கு அனுப்பினார், அவருடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுள் இருக்கிற இடம், தேவன் இருக்கிற இடம் எது? இந்த உலகத்தில் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப பரலோகத்திலிருந்து ஒருவரை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்புகிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறார். அவருடைய குமாரன், அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறாரா என்ற கேள்வி எழலாம். தேவனுக்கு குமாரன் அல்ல, தேவன் குமாரனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் இருக்கிறார் என்றால் அவருடைய மனைவிக்கு அவர் கணவர், பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். அதே போலதான் தேவன் இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்ததைத்தான் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக கடவுளை இறங்கி வந்து நான் தான் கடவுள் என்று சொன்னால் உடனே கட்டி வைத்து விடுவார்கள், உடனே அடித்து விடுவார்கள். யூதர்களுடைய ஒரு வழக்கம், அவருடைய சட்டம் என்ன கூறுகிறது என்றால் அது தேவ தூஷணம். யாரும் தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடாது, சொன்னால் கொலை செய்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடிப்பதற்கும் ஒரு காரணம், அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார், தேவன் என்று சொல்லிக் கொண்டார் என்று போய் குற்றச்சாட்டு வைத்தார்கள். ஆகவே கடவுள் நேரடியாக அப்படியே வராமல் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய இந்திய தேசத்துல பலவித நம்பிக்கை உண்டு. நிறைய தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வரும், அவ்வப்போது அவதாரம் எடுத்து வரும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரம் இல்லை. எந்த தெய்வம் எப்போது அவதாரம் எடுத்து வந்தது, எந்த ஊரிலே வந்தது, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே கூறப்பட்டிருக்கிற தேவன் குமாரனாக அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதற்கு ஆதாரம் இன்றும் இருக்கிறது. சரித்திரம் கூறுகிறது, கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இருக்கிறது, அவரை சிலுவையிலே அறைந்த இடம் இருக்கிறது, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இருக்கிறது, அவர் ஞானசானம் பெற்ற இடம் இருக்கிறது, அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த இடம் இன்னும் இருக்கிறது. சரித்திரம் சாட்சி கொடுக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்த கடவுள், அவருடைய பெயர் இந்த உலகத்திலே வரும்போது
இயேசு கிறிஸ்து என்று கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? அதைத்தான் இந்த யோவான் இந்த நூலிலே கூறுகிறார். தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அப்படி என்றால் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு மனு அவதாரம் எடுக்கவில்லை. சில நம்பிக்கைகள் கூறுகிறது, நம்முடைய இந்திய தேசத்திலே காணப்படுகிற நம்பிக்கை, உலகத்திலே அக்கிரமம் பெருகும் போது கடவுள் அவதாரம் எடுத்து வந்து அந்த கெட்டவர்களை அழிப்பார், தவறு செய்கிறவர்களை அழிப்பார், பாவம் செய்கிறவர்களை அழிப்பார் என்று சொல்லப்படுது, நம்பப்படுகிறது. ஆனால் இங்க பரிசுத்த வேதாகமம் அந்த பைபிள் என்ன கூறுகிறது? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து வரவில்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நல்லவர்களா? ஒருவன் கூட நல்லவன் இல்லை, எல்லோரும் கெட்டவர்கள் தான். இப்படிப்பட்ட வேளையிலே ஒருவனை கூட அழிப்பதற்கல்ல, யாரையும் நாசம் செய்வதற்கல்ல, யாரையும் கொல்லுவதற்கல்ல, கொலை செய்வதற்கல்ல, அவர் வெளிப்பட்டது எதற்காக வெளிப்பட்டார் என்றால் இந்த உலகத்தில் உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக. நல்லா கவனிக்கணும், ரட்சிப்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார், இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? எதற்காக அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வர வேண்டும்? ரட்சிப்பு என்றால் என்ன என்று கேட்போமானால் அதற்கு சரியான ஒரு விளக்கம் நம்ம கொடுக்க வேண்டும். அதற்கு சரியான ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை உணர்ந்து புரிந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காப்பாற்றி ஆபத்தான நிலைமையிலிருந்து அவனை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. ஒருவன் ஆபத்தான நிலைமையில இருக்கிறான், அந்த ஆபத்தான நிலைமையிலிருந்து காப்பாற்றி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. அப்படியானால் இந்த உலக மனிதர்கள் அப்படி என்ன ஆபத்தில் இருந்தார்கள்? அந்த தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு ஆபத்து. ஏன்? மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்திருக்கிறோம். நம்முடைய பாவத்திற்கான தண்டனை என்ன? மரணம். அந்த மரண தண்டையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். கடவுள் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும். நம்மால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவே தேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை, இப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆபத்து, உன்னுடைய பாவம் உன்னை கொண்டு கொண்டிருக்கிறது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, நீ மரிக்கும் போது நியாய தீர்ப்புக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிற்பாய், உன் பாவத்திற்கான தண்டனையை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார், நீ தப்பிக்க முடியாது, அதிலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களாகிய நாம் அனைவரும் செய்த சகல பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்று தருவதற்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், முட்கிரீடம் சூடினார்கள், எவ்வளவோ சித்திரவதை. எதற்காக? நீங்களும் நானும் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. நீங்களும் நானும் செய்த பாவங்களை தேவன் என்ன செய்தார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமர பண்ணினார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது எதுவும் தவறு செய்த அல்ல, குற்றம் செய்த அல்ல. நீங்களும் நானும் செய்த பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காகவே அவர் மரித்தார். அப்படியானால் கடவுள் ஏன் மனு அவதாரம் எடுத்து வர வேண்டும்? அவர் வேற ஏதாவது வழி செய்திருக்கலாமே. வேற ஏதாவது விதத்துல உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக, பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகம் கொண்டு செல்வதற்கு வேற ஏதாவது செய்திருக்கலாமே. அவரே ஏன் மனு அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல 1 சாமுவேல் என்கிற ஒரு நூல் உண்டு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும்
பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றார். நல்லா கவனிக்க, இந்த கீஸ் என்பவன் பராக்கிரமசாலி என்றால் நல்ல வசதி படைத்தவன். அந்த காலத்துல திறமசாலி, வசதி படைத்த, வசதி இருந்தாலே எல்லாம் வந்துடும், தைரியம் எல்லாம் வந்துடும். அப்ப நல்ல பெயர் பெற்றவன், நல்ல வசதி உடையவன். இவனுக்கு ஒரே ஒரு குமாரன், அவனுடைய பெயர் சவுல். இந்த சவுல் என்பவன் நல்ல உயரமா இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட உயரமா இருந்தான். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகானவன். எப்படி இருக்கும்போது இந்த கீஸ் என்கிற மனிதனுடைய கழுதைகள் காணாமல் போயிட்டு, வழி தப்பி எங்கேயோ போயிடுச்சு. உடனே இந்த கீஸ் என்ன செய்தான், தன் மகனாகிய சவுலை கூப்பிட்டான். ஒரே மகன் கூப்பிட்டான், இங்க வாப்பா, கழுதை காணாம போயிடுச்சு, வேலைக்காரரில் சில பேரை அனுப்பி வை என்று சொன்னானா. இல்ல, நீ வேலைக்காரரில் ஒருவனை துணைக்கு சேர்த்து கொண்டு நீ தேடப்போ. இவ்வளவு வசதி இருக்கு, வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா வேலையாட்கள் போய் தேடி கழுதையை கொண்டு வர போறாங்க. ஆனா இந்த கீஸ் என்ன செய்தான், அவ்வளவு செல்வந்தனாக இருந்தும் தன்னுடைய சொந்த மகன், ஒரே மகனை பார்த்து, வசதியா வளர்க்கிற, செல்லமாக வளர்க்கிற மகனை பார்த்து சொன்னாரு, நீ போ, ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு நீ போ, ஒரே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு போ, நீ கழுதையை தேடிப்போ. இந்த மனிதன் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கலாமே, ஆனால் ஏன் மகனை அனுப்பினார் என்றால், காணாமல் போன கழுதையை தேடுவதற்கு வேலையாட்களை அனுப்பினால் உண்மையாய் தேட மாட்டார்கள். உண்மை இருக்காது. கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு, ஐயா கழுதையை காணோம், திரும்ப வந்துடுவான். ஏதாவது பொய் சொல்லுவான். ஏன்னா மற்றவருடைய கழுதை, எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும், கழுதை வந்தா என்ன வராட்டி என்ன. ஆனால் மகனை அனுப்பும் போது அந்த மகனுக்கு தெரியும், இந்த கழுதைகள் என் அப்பாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம். அப்ப நான் கரிசனையோட தேடணும். வேலைக்காரன் கூலிக்கு வேலை பார்க்கிறான், ஆனா மகன் கூலிக்கு வேலை பார்க்கிறவனால அந்த சொத்துக்கு அதிபதி. ஆகவேதான் கீஸ் என்ன செய்தான், மகனை பார்த்து சொன்னான், சவுலே நீ போ, நீ தேடிப்போ. அவன் கரிசனையோட தேடி சென்று அவைகளை கண்டுபிடித்தான். இதே போலதான் தேவன் மற்ற மனிதர்களை அனுப்பினார், அவர்கள் உண்மையாய் நம்மை தேடவில்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அவர்கள் நம்மை உண்மையாய் தேடவில்லை. ஆசாரியர்களை கொடுத்தார், தேடவில்லை. ராஜாக்களை கொடுத்தார், தேடவில்லை. அவர்களால் நம்மை தேடவும் முடியாது, நமக்காக உயிரை கொடுக்கவும் முடியாது. ஆகவேதான் தேவன் குமாரனாக அவதாரம் எடுத்து வந்தார். ஏன் தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னை படைத்தவர், நம்மை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் அப்படி நம்ம நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னையும் உங்களையும் என்னையும் நேசித்தபடியினால தேவன் என்ன செய்தார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன கிடைக்கிறது? ஒரு மதமாற்ற வந்தவரா? சபையிலே ஆட்களை சேர்க்க வந்தவரா? ஒரு சமுதாயத்தை சேர்க்க வந்தவரா? யுத்தத்துக்கு ஆள் சேர்க்க வந்தவரா? இல்லை. பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்டு, பாவங்களை மன்னித்து பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நீர்தான் என்னுடைய இரட்சகர், என் பாவங்களுக்காக மரித்தவர், உம்மை நான் நம்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த நாளிலிருந்து நான் உமக்காக வாழுகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, புது மனிதர்களாக நாம் மாறுகிறோம். இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும் போது பரலோகத்திலே சென்று அந்த கடவுளோடு கூட எண்ணற்ற ஆண்டுகள், முடிவில்லாத ஆண்டுகள் வாழவிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மதமாற்ற வந்தவர் அல்ல, பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தவர், பாவ மன்னிப்பை பெற்றுத் தருவதற்காக வந்தவர். ஆகவே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை நம்ம பார்க்கும்போது, இதில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பமும் ரசமும் எதை காண்பிக்கிறது?
உங்களையும் என்னை மன்னிப்பதற்காக, நீங்களும் நானும் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக அவருடைய சரீரம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் கடைசி துளி இருக்கும் வரை சிந்தப்பட்டது. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆகவே அப்படிப்பட்ட குமாரனாக இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். என்னை மன்னிப்பதற்காக நீர் இவ்வளவு தியாகத்தை செய்தீரே, நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன், உம்மை மட்டுமே நான் ஆராதிப்பேன், உம்மை மட்டுமே நான் உறுதியாக பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.